இவ்வளோ நாளும் காத்திருந்தேன்னு சொல்லலாம். அதோட போன வருஷமும் வந்து இதை பார்க்க சரியாக மிஸ் பண்ணான். அப்படி சினிமா பாருங்க ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து மூடிட்டு இந்த கார்கள் எல்லாம் பாருங்க. வேறு நார்த் சைடில் வந்து 60 சென்டிமீட்டரில் கொட்டி நிறைய வீடுகள் கார்கள் எல்லாம் மேக்ஸிமம் மட்டும் இதெல்லாம் பாருங்கள் உடம்பெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. இப்படி கொஞ்சம் நேரம் வச்சுன்னா இது அந்த பனிக்கட்டி மாதிரி வணக்கம். நான் வந்து எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால் கனடாவில் ஓமன்வில்ன்ற இடத்துல நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இவ்வளோ நாளும் காத்திருந்தேன்னு சொல்லலாம். அதோட போன வருஷமும் வந்து இதை பார்க்க சரியாக மிஸ் பண்ணான். என்னென்னு சொன்னால் வெளியில் பாருங்க என்னடாப்பா அப்படி சினிமா பாருங்க ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து மூடிட்டு இந்த கார்கள் எல்லாம் பாருங்க கார்களுக்கு மேலே எல்லாம் வந்து இன்றைக்கு சினோ இதைத்தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னுடைய முதலாவது அனுபவம் உண்மையிலே அன்றைக்கு ஸ்காப்ரோவில் 2 நிமிஷம் வீடியோ போட்டான். அது வந்துட்டு அப்படியே விடனா டக்குன்னு அப்படியே கரைஞ்சிடுதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 15-16 சென்டிமீட்டரில் வந்து இன்றைக்கி வந்து சினோ வந்து இந்த இங்கே வந்து கொட்ட போகுது. ஆனால் அன்றைக்கு இந்த ஸ்காப்ரோவில் கொட்டையை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு நார்த் சைடில் வந்து 60 சென்டிமீட்டரில் கொட்டி நிறைய வீடுகள் கார்கள் எல்லாம் மேக்ஸிமம் மட்டும் மற்ற இந்த வீடுகளுக்கெல்லாம் கரண்டுகள் எல்லாம் நிப்பாட்டி அப்படி பெரிய ஒரு புயல் அப்படி தான் ஏதோ அப்படி கொடூரமான சினிமா வந்து கொட்டியிருக்கு. இது வந்து அதோட ஒப்படைக்க சரியான குறைவு தான். ஆனால் எனக்கு வந்து இது வந்து உண்மையிலே வந்து முதலாவது அனுபவம். பாங்கூருக்கா போய் என்ன மாதிரி இருக்குன்றல வந்து அப்படி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதோட விண்டர் ஷூ வந்து வாங்கியாச்சு. இனி வந்து வழுக்காது உண்மையிலேங்க வழுக்கவே இல்லை. பார்ப்போம் வழியில் வாங்க பார்ப்போம். ஆனால் இந்த விண்டர் ஷூவை போட்டு ஒன்று நடக்கிறேன்டா கொஞ்சம் கஷ்டம்தான். எங்கெங்கே பாதை இருக்குன்னு ஒன்றுமே தெரியலைங்க. ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சகிந்த் SAKINTH அது அதுக்கிட்ட இந்த சப்பாத்து அடையாளங்கள் நான் பிழைச்சி போய் ஆமாம் ரோடு நான் ஊத்தியோட சேர்ந்து வருது. வா வா வேறு லெவலில் இருக்கா உண்மையிலேயே. எனக்கே உண்மையாக இப்போ தான் தெரியும், கண்ணால் பார்த்தோன்னா தெரியும் இப்படி கனடாவில் சினோ கொட்டு மட்டும் தெரியும், அந்த பனி போய்ன்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்க மட்டும்லாம் உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை. என்னடாவா இப்படி ரோடெல்லாம் மூடிட்டுது. எல்லாருக்குமே உண்மையிலே வந்து இந்த அனுபவம் வந்து இருந்திருக்கு. அது பிறகு உங்களுக்கு இப்போ இனி எங்களுக்கு அடுத்த வருஷம் இது கொட்டினா எங்களுக்கு வந்து பழகிடும், நார்மலாக இருக்கும். இப்போ முதல் தரம் பார்க்கல வர அந்த ஃபீலிங் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டாம். முதலாவது அனுபவம் அது கொஞ்சம் வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். நல்லா இருக்கும் மேலே பனியில் நானே வேணும். மோத்துக்கெல்லாம் அடிக்கிறீங்க. கார் வலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்சில் பிஞ்சிலெல்லாம் சுற்றும் ஒரு இடத்த நின்று. ஏன்னா ரோடெல்லாம் பழக்கம். இந்த இதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உப்படிப்பாங்களாம். இந்த ரோட்டுக்கு வந்து உப்படிப்பாங்களாம். ஏன்டா சினோ வந்து டக்குன்னு கரைஞ்சிருமென்றதுக்காண்டி உப்படிப்பாங்களாம். அதோட வந்து இந்த உப்பை விதைச்சா வந்து என்னென்னா அந்த உராய்வு தன்மை ஒன்று இருக்கும், அந்த சொரப்பு தன்மை இருக்கும், அந்த வளர்க்குற தன்மை இல்லாமல் போகிறதுக்காண்டி இந்த வந்து உப்பு வந்து அடிப்பாண்டெல்லாம் சொல்லிக்கணும். இதெல்லாம் பாருங்கள் உடம்பெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. கனடாவே வந்து அப்படியே வெள்ளை காடாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மாறிடும் போட. ஆனால் உண்மையிலே வடிவாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ தான் அந்த ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. ஓஹோ நாங்கள் இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு நாட்டில் இருக்கிறோம் என்ற ஒரு ஃபீலிங் வருது. முதல்ல உண்மையாக பெருசாக வந்து குளிரவே இல்லை. இப்படி இருக்க நல்லா இருக்குது இந்த சினோவோட பார்க்க. ஆனால் நிறைய விபத்துகள் எல்லாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இனி கூடுதலாக இருக்கும். முதலே வந்து நார்மலாக விபத்துகள் நடக்கிறது கூட இங்கே இனி வந்து இன்னும் நடக்குமேண்டா. இந்த புதுசாக பழகிறாக்கள் புதுசாக ஓடுறாக்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. என்ன நடக்கும் என்ன போகமாட்டே தெரியா பழுக்கி கொண்டு போடும் பாருங்க ரோடை பாருங்க. இதெல்லாம் வந்து ரோடு தான், ரோடெல்லாம் வந்து மூடிட்டு பாருங்க. இப்போ எங்களுக்கு எனக்கே தெரியல எங்கே பாதை இருக்குது அதில் போகணுமெண்டு உண்டு. நான் மட்டும் தானுங்க வெளியில் நிற்கிறேன், மற்றெல்லாம் காரில் போகிறாங்க. இந்த பக்கமாக தான் அந்த இது வருது சினோ, அதனால் மோத்துக்கு அடிக்க இந்த பக்கம் நடக்க காற்று சேர்ந்து அடிக்குங்க. அப்படியே கொட்டி கொண்டே இருக்கு. சொன்னால் அந்த பனி வந்து விழுகிறது வந்து தெரியும், இன்னும் வந்து விழுகிறது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய வந்து அது தெரியல மோத்துக்கெல்லாம் அடிக்குது, வீடியோவில் தெரியல.
பா வேறு லெவலில் இருக்குங்க. என்னடா இப்படி இருக்கே என்ன மாதிரி இருக்கேன். இப்போ பாருங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சினோ கொட்டுறது வந்து கொஞ்சம் கூடுது. அதோட இது வந்து அதிகாலை 4 மணியிலேருந்து கொட்டு மட்டும் நேற்று காட்டினது. அப்போ நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாக எழும்பி வீடியோ எடுப்போம். அந்த அப்படியே ஆரம்பத்துலேருந்து எடுப்போம்ட்டு வீடியோ ஒரு 5 மணி அப்படி தான் எழும்பி பார்த்தேன். 5 மணிக்கு வந்து வெளியில் வந்து கொட்டிட்டுது. அதோட அப்போவே வந்து எடுத்திருப்பேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் வந்து இருட்டாக இருந்தது. வீடு மற்ற ரோடெல்லாம் வந்து ஃபுல்லாக இருட்டு. அப்படியே வந்து வெளிச்சமே இல்லாமல் இருந்தது. அதால் வந்து அப்புறம் எடுப்போம்ட்டு இப்போ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் 8 மணி நேரம். இன்னும் எத்தனை மணி மட்டும் கொட்டுதோ தெரியலை. ஆனால் இது இப்போ நாளைக்கு 4 டே கொட்டாடி இது அப்படியே கரைஞ்சிடும். மற்றது இப்போ ஆளும் ஓவராக இப்போ ரோடு வரையெல்லாம் கொட்டிச்சுன்னு சொன்னால் இங்கே நம்ம வந்து க்ளீன் பண்ணுவேன். இங்கே நம்ம வந்து அந்த சினோவை தள்ளி ஒரு சைட்டாக விட்டுட்டு போவோம்ன்றெல்லாம் சொல்லினோம். அதெல்லாம் நடந்தேன்னு சொன்னால் காட்டுறேன். பெருசாக வந்து உரைக்கலை. ஜக்கெட் போட்டிருக்கேன் தானே, அதெல்லாம் வந்து உரைக்கலை. காரை எல்லாம் பாருங்க மூடிட்டு. மாமாண்ட கார் வந்து உள்ளுக்கு நிற்கிது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படியே காரை எடுக்க முன்னே இது வந்து நிரம்பினுண்டு. இது வந்து வாங்க இப்போவே வந்து வாங்க இவ்வளவு வந்து சேர்ந்துதுண்டா. இப்போ என்ன உயரமானதுன்னு சொன்னால் அந்த எல்லாத்தையும் மட்டும் இங்கே போட்டுட்டு தானே கார் வந்து எடுத்துகிட்டு போகணும். நினைச்ச உடனே எல்லாம் போயிடாதான். அப்போ அதாவது இப்போ இங்கே வேலையை போகணுன்னு சொன்னால் இதுக்காண்டியே 1/2 மணி நேரத்துக்கு முன்னம்பளிக்கணும்னு சொல்லிடும். எத்தனை கரை சொல்லப்பா இங்கே. உண்மையிலேயே சொல்ல வார்த்தை இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இதை பாருங்க அப்படியே தள்ளினா இப்படி கொஞ்சம் நேரம் வச்சுன்னா இது அந்த பனிக்கட்டி மாதிரி மாறி, என்ன சொல்கிறது, ஐஸ் க்யூப் மாதிரி மாறிடும் பாருங்க. அப்படியே மாறிட்டு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அந்த கரைஞ்சி அந்த தண்ணியெல்லாம் மாட்டோன்னே இது வந்து அப்படியே ஒரு கட்டியாகவே வந்துடும். இது கரைஞ்சா மண்டை உடையும் போல இப்போவும் கொட்டி கொண்டே இருக்குது. ஐயோ அந்த இங்கே இருந்தால் போயிடுது. அதால் இந்த பக்கம் திரும்பி நிற்க முகத்து தான் அடிக்குது ஃபுல்லாக. வேறு ஒரு தடமே இல்லை பாருங்க ரோட்டில். என்ன மெட்டல் எல்லாருக்குமே வந்து இது வந்து புதுசு இல்லை, எனக்கு தான் ஒரு புதினமாக இருக்குது. எல்லோரும் என்ஜாய் பண்ணி பின்னா முதல். அப்படியே இங்காலயம் நடந்து பார்ப்போம். அவங்கள வந்து இந்த மரங்கள் நிற்கிது காடு மாதிரி. அவங்கள பார்ப்போம் என்ன காட்ட வந்து. இதால் பாருங்க ஒருத்தருமே நடந்து போகவே இல்லை. இப்போ நான் நடந்து வர பாதையை மட்டும் பாருங்க, பார்த்தீங்களா? கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா பயங்கரமாக வந்து குளிருது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்கள். உண்மையிலேயே வந்து இந்த ஷூ போட்டோன்னே வந்து குளிரவும் இல்லை. அதோட இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாட்டர் ப்ரூஃப், தண்ணி எல்லாம் வந்து உள்ளுக்கு போகாது. இது வந்து நேற்று தான் வாங்கி வீடியோ போட்டான். பார்க்காதாக்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்க. இலங்கை காசுக்கு வந்து எவ்வளோண்டு நீங்களே போய் பாருங்க. எப்படி இருக்கேண்ணே? ஏன்னா எங்கட நாட்டில் கொட்டது இல்லையா தெரியாது. அங்கேயும் கொட்டினா நல்லா தான் இருக்குண்ணே. ஐயோ இந்த பக்கம் திரும்பிடலாம். எனக்கு ப்ரீவியஸ்லாம் இப்போ நான் நடக்கணும் போல கண்ணு காட்டிக்குது. காற்றோட சேர்ந்து தான் இன்றைக்கு சினோண்டு அந்த வெதர் ஆப்பில் பார்த்தேன்னா காற்று கொஞ்சம் அடிக்கும் போலாம் இருக்கு. ஐயோ ஐயோ வேறு லெவலாக இருக்கா. ஓகே பாஸ், இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். இதுக்கு மேலே என்னென்னா கொஞ்சம் கிணநேரம் நின்றதால் வந்து கையெல்லாம் வந்து குளிர வலிக்கிட்டு. ஓகே, இந்த வீடியோ வந்து நிறைய செய்ய போகிறேன். இனி அந்த வெளியில் வந்து என்னென்ன நடக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ
ஒரு ஆள் ஒரு மாதிரி திங்க் பண்ணிடணும். நான் நிறைய யோசிப்பேன். நீங்களும் வந்து இந்த வேறு நாடுகள்லேருந்து இப்போ குளிரில்லா நாடுகள்லேருந்து பார்க்குறாங்க, ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ எனக்கே இப்போ கேள்வி இருக்குது. என்ன நான் உடனே பார்க்கல. அப்படி உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தேன்னு சொன்னால் அதை வந்து கீழே வந்து கொமெண்டில் வந்து போடுங்க. அதையும் வந்து வீடியோ எடுத்து போடுவேன். ஓகே, இப்போ நான் வந்து வீட்டுக்குள்ளே போகிறேனுங்க. இதுக்கு மேலே வெளில நிற்கலாம். பாருங்க கதிர்களுக்கெல்லாம் வந்துடுது. நல்லா பஞ்சம்னு சொன்னால் இங்கேலாம் கொட்டிட்டு போகலாம் இருக்குது. ஓகே, இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து லைவ் செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.